நல்லா போயிட்டே இருந்தது. திடீர்னு அருந்ததியர்கள் குறித்து பேசினது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அப்பெல்லாம் நான் வரலாற பேசினேன், உண்மையை பேசினேன். அதுல உங்க கோச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அருந்ததிய மக்கள் மேல எனக்கு எந்த இது இல்ல, பேரன்புதா இருக்கு. உங்களுக்கு எல்லாருமே எனக்கு மனித வெறுப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்க உயிர்மை நேயர்கள், உலகம் தழுவி நேசித்த இனத்தின் கூட்டம். அவங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். 3000 ஆண்டுக்கு முன்னாடி கல்வெட்டுல சக்கல் இருக்கு. 3000 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கே கிடையாது, கன்னடம் கிடையாது. 1800 தான் கன்னடம் உருவாகுது, 1600 தான் தெலுங்கு உருவாகுது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுன்னு எங்களுக்கு அது தமிழ் தாய் வார்த்தையில வருது. அதை நீக்கிட்டாங்க. அப்ப அதுல அதுல என்ன அவங்க புரிஞ்சுக்கணும்னா, அன்னைக்கு நீ 3000 ஆண்டுக்கு முன்னாடி வாழும்போது நீ தமிழ், நீங்க யாருமே தெலுங்கு கன்னடம் மலையாளம் கிடையாது. எல்லாம் 15ஆம் நூற்றாண்டுல மலையாளங்கிற மொழியே கிடையாது, உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க தமிழர்கள். அப்புறம் பிற்காலத்துல நீங்க இந்த சமஸ்கிருத மொழி கலப்புல இப்ப எப்படி ஆங்கிலம் சமஸ்கிருதம் கலந்து ஒரு புது மொழி உருவாயிட்டதோ தமிழ், அது மாதிரி அந்த மொழி கலப்புல சாப்பிட்டீங்களா நீங்க பொஞ்சேஸ்திரா நீரு வணக்கத்தை நமஸ்காரம்னு இப்படி மாறி போனதா அது. அப்ப அதுல நீங்க போயிட்டீங்க. திருப்பி இந்த நிலத்துக்கு வந்தது விஜயநகர பேரரசு காலத்துக்கு. நான் சொல்றதுக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க, எல்லாருமே சொல்றாங்க. இப்ப எடுத்து போறாங்க. என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோ பரமசிவன், அவர் எனக்கு தமிழ்துறை பேராசிரியர் தான். ஆனா அவர் வரலாற்று பேரறிஞர், ஆய்வறிஞர், உங்களுக்கு தெரியும். அவருக்கு பேசின காணொலி வலைவொலியில் இது என்னோட பயிரில் இருக்குன்னு அவங்களுக்கு அனுப்புறேன். அவரை தான் சொல்றாரு, இதுல கோச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க விஜயநகர பேரரசு வந்தபோதுதான் நீங்க இங்க வந்தீங்க. மகாராஷ்டிரா மராட்டிய மன்னர்கள் வரும்போதுதான் இந்த நரிக்காரர்கள் அக்கி பிக்கி வெக்காலேன்னு சொல்ற இந்த வந்தாங்க. அவங்களுக்கு இந்த எம்ஜிஆர் பார்த்த வேலை அவங்களுக்கு குறவருங்கிற பெதை சேர்த்து விட்டார். குறவர் நாங்க தான். எங்களுக்கு தாய்க்குடி ஆதிக்குடி குன்றில் வாழ்ந்த இன்குன்றி குறவராகிறோம். அப்ப குறவர்கள் தான் நாங்க, குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்த மக்கள் நாங்க. அதை இவர் சேர்த்து விட்டுறாரு. அதனால நரிக்குறவர் எங்க தாய்க்குடியும் நரிக்குறவர் பார்க்கிற ஒரு போக்கு இருக்கு. அது மாதிரி சில பிழைகள் நிகழ்ந்துட்டு நீங்க அவங்க அப்ப மராட்டிய மன்னர்கள் ஆளும்போது அவங்க வந்தாங்க உள்ள. அப்படிதான் நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்றேன் வரலாறு. அதுக்காக அவங்க மேல நமக்கு என்ன கோபம் ஒண்ணும் இல்ல. நாங்க தேர்தல் கட்சியில பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க வேலை செய்யறாங்க. அது சும்மா திமுக பதறது, அவங்க வாக்கு இருக்கு. ஒருவேளை இவனுக்கு போயிருவோம் நினைச்சிட்டு இதை ஒரு வந்தேறின்னு என்னைக்கு சொன்ன இந்த வார்த்தையை நான் இதுவரை உச்சரிச்சது கிடையாது. உங்க வேட்பாளர் போற இடங்கள்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, போராட்டம். என் பிள்ளை போற இடத்துல கையை உயர்த்தி என் வணக்கத்தை வச்சு உங்களுக்கு தான் வாக்கு, உங்களுக்கு தான் வாக்குன்னு மக்கள் சொல்றாங்க. போராடுறதையும் பூரா திமுக துண்டு போட்டிருக்கானா இல்லையா? திமுகவை ஆதரிக்கிற அருந்ததியர் இயக்கங்கள் சில இருக்குது, சின்ன சின்ன இயக்கங்கள். அது வேணா எங்களுக்கு எதிராக கோஷம் போடும் தத்துமை ஒழிய சும்மா உருவம் இருக்கிறேன் அதே இருக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு நான் தான் ஆள் இருக்கேன். எதுக்கு உருவத்தை போட்டு வச்சுக்கிறீங்க? நேரம் ஏறி வா அது செய்ய பார்ப்போம். சும்மா இல்ல. பயப்படுதா இல்லையா? 7 தமிழர் விடுதலையில நீங்க காங்கிரசுக்கு பயப்படுறீங்க. அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்க நீங்க தான் கேட்டீங்க. அந்த வாக்குறுதியை நம்பி வாக்கு செலுத்தினாங்க. அந்த சிறை கைதிகள் விடுதலையில நீங்க பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுறீங்க, மொத்தத்துல பயப்படுறீங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஏறிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு அச்சம். அப்புறம் பின்னதுக்கு இதை கிளப்பிடுறீங்க. எதுக்கு இது கிளப்பி? வேற யாராவது மக்கள் வீதியில் எப்படி போராடுறாங்களா? அவங்களை சார்ந்த குழுக்கள் போராடும். அதெல்லாம் சும்மா அவங்களுக்கு தெரியும், வரலாறு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. வேற யாராவது சொல்லியிருந்தா நாங்க கோபப்பட்டிருக்க மாட்டோம். சீமான் அவர்களே இப்படி பேசியதுதான் எங்களை ஆத்திரம். என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. அவர்களை ஆதிக்குடி இல்ல, அவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்றது. ஆதிக்குடிகள் அப்ப நாங்க பறையர்கள், நாங்க ஆதிக்குடி இல்லையா? அப்போ நீங்க ஆதி தமிழர்னு பேர் வச்சுக்கிறீங்க, தமிழ் புலிகள்னு பேர் வச்சுக்கிறீங்க, ஆதி தமிழர் பேரவைன்னு வச்சுக்கிறீங்க. எங்களை ஆதி திராவிடர்னு சொல்றீங்க. நான் தானே ஆதி தமிழன், பறைய நான் தானே ஆதி தமிழன். என்ன எப்படி நீ ஆதி திராவிடர்னு அவரை சொல்ல? ஆதி திராவிடர்னு தெலுங்கு பேசுற மக்கள் தெலுங்கர்கள். நான் அதை கூட சொல்லல. விஜயநகர பேரரசு காலத்துல இங்க கொண்டு வரப்பட்ட பட்டுநூல் நெசவுக்காக கொண்டு வரப்பட்டவர்கள் சௌராஷ்டிரா மக்கள். அதே மாதிரி தூய்மை பணிக்காக கொண்டு வரப்பட்ட மக்கள் அருந்ததியர். இதுதானே வரலாறு. இதை மறுப்பதற்கு யாராவது உண்டா? இல்ல திராவிட பெருந்தலைவர்கள் யாராவது மாற்றி போய் சொல்லுங்க. இல்ல எங்க ஐயா டிகேசி இளங்கவனே சொல்றாருல, அதான் அவர்களும் சொல்றாருல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை ஏற்கிறது இருக்கும். நீ உனக்கு வேலை இல்லைன்னா போராடிக்கிற எழுத்துக்க, இன்னும் நிறைய உருவ கூட எரிச்சுக்க. நான் போராடி வளர்றதை விட நீங்க போராடி என்னை வளர்க்கிறதுக்கு ரொம்ப நன்றி, பெருமைதான் எனக்கு. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பேரன்புக்காரன், எல்லாரையும் அன்பு கொண்டு ஆற தழுவுறவன். என் கட்சியில எத்தனை அருந்ததிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பொறுப்புல இருக்கிறாங்க, முதன்மை பொறுப்புல இருக்காங்க, எத்தனை பேருக்கு நான் தேர்தல் நீக்க இடம் கொடுக்குறேன், அதுவும் பொது தொகுதியிலே கொடுக்குறேன். அப்புறம் தேவையில்லாம போட்டு எதையாவது பண்ணிட்டு திமுக பேச்சை கேட்டு இந்த வேலை செய்யறதெல்லாம் பேராபத்துல போய் நிற்கும்.
அவன் பயன்படுத்தி நாளைக்கு இந்திக்காரன் வந்து கூட்டிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அருந்ததியாவது கிருந்ததியா அவனுக்கு இந்திக்காரருக்கு போய் பேசிட்டு இருப்பான். உங்களுக்கு பாக்குறீங்க தம்பியில் அன்பி மகேஷ் வந்து இந்தியில எழுதி இருக்குது. இந்த மஞ்சள் வியாபாரம் தான் இங்க பெருசு. மஞ்சள் வியாபாரம் செய்யறதுலாம் மார்வாடிகள். அவங்களோட நின்று அதே மாதிரி துண்டை கட்டிக்கிட்டு ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்க, அப்படி வாக்கு கட்டிக்கிட்டு இருக்க. அப்படி நாளைக்கு இன்னும் வட இந்திய இந்திக்காரன் ஏறிட்டான்னா அவன் இந்திக்காரர் என்று சொல்கிறார்கள். பாருங்கள் அந்த மக்களை அது முடியும் பேசிட்டு வாக்கு செய்கிறது கூட்டம் இது. அவங்க நம்பி மட்டும் நின்றக்கூடாது. அதான் நான் சொல்றேன். வெளிமாநில தொழிலாளர்களுடைய வருகை, அதனுடைய நீட்சி அப்படிங்கிறது இதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாமா? 1.5 கோடி பேர் வந்துட்டாங்க, வாக்குரிமை பெற்றுட்டாங்க, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு, அது ஒரு மிகைப்படுத்தலா இல்லையா? இப்படிதான் ஒவ்வொன்றையும் நீங்க எப்பவுமே வந்து மிகைப்படுத்துறாங்க, அதப்படுத்துறாங்க, இதப்படுத்துறாங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க. அப்புறம் திருப்பி படும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படி ஆயிடுச்சுன்னு இதெல்லாம் மிகைப்படுத்தல. யதார்த்தம் இதுதான். வரலாறுங்களும் நடந்தது இதுதான். இது ஒரு போர், திட்டமிட்ட போர். ஐயா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகள் இது திட்டமிட்டு திணிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த வேலைக்கு நீ வருவியா, இதுக்கு முன்னாடி நாங்க கம்பி கட்டினதுல வட இந்தியன் கட்டி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி கொத்தன் வீடு கட்டி கொடுத்தாங்க, அவன் தான் கட்டினாங்க. இதுக்கு முன்னாடி நாத்து நட்டதெல்லாம் நாங்க இதுக்கு முன்னாடி இத்தனை 1000 ஆண்டுகளா நாங்க வேளாண்மை செய்யறோம். அப்பெல்லாம் வட இந்திக்காரர்கள் தான் வந்து நாத்து நட்டாங்களே. உழைப்புல வந்து இவங்களை திட்டமிட்டு வெளியேற்றி அந்த வெற்றிடத்துல வந்து அவனை நினைச்சிட்டீங்க. இந்திய திணிச்சிங்க, போராடணும். இந்திக்காரனை திணிக்கிறீங்க, அல்லாடுறோம். என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அளவு குடிச்சு தள்ளாடுறா, அது என்ன பண்றது? எனக்கு தானே தெரியும் இது என்ன நடந்ததுன்னு. ஈழத்துல என்ன நடந்ததோ, நீங்க இமய வரை பரவி இருந்த நான் எப்படி காலடியில குறுகுனேன், அதான வரலாறு. அதை பார்க்கும்போது பயமும் நடுக்கும் வரும்ல. ஒரு மறுபடியும் இந்த நிலத்துல இருந்து நம்ம வெளியேற்றி மொத்தம் அந்த இனமே இல்லாம அடையாளம் அற்று போயிடும். சிறுபான்மை சிறு எண்ணிக்கையில் வந்துருவான் தமிழன். இப்ப கர்நாடகாவில் 1.25 கோடி இருக்கிற மாதிரி தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றும்பான். ஆளுநர் சொல்றாருல தமிழகம் இருந்திருக்கலாம். நாளைக்கு அவன்னா அதுக்கு அவன் ஆதரவு கொடுப்பான், அது வேற பேரை கூட வைப்பா. அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க? இல்ல, ஏழைகள் அன்றாட காட்சிகள் வேலை தேடி பொழப்பு தேடித்தானே தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்களை அப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. நீங்க ஏழைகள் வேலை தேடி நாங்க தமிழ்நாட்டில் ஏழைகள் இல்லாம 1500க்கு வாக்க வைக்கிறோம் சொல்லுங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஒரு திட்டமிட்ட படையெடுப்பு. இந்த படையெடுப்பு பேராபத்தானது. இந்த வாக்காளர்கள் முழுக்க பாரதிய ஜனதா வாக்காளர்கள். ஏன் காங்கிரஸ் கூட செலுத்த மாட்டார்கள், திராவிட கட்சிகளுக்கும் செலுத்த மாட்டார்கள். குறிப்பா எனக்கு ஒரு வாக்கு கூட இல்லை. இந்த வாக்காளர்கள் வந்து அதிகாரத்தை தீர்மானிப்பார்கள். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இந்த நாடை, இந்த நிலத்தை நாம் இழந்துருவோம். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். இது வரலாற்று உண்மை. அப்படிங்கும்போது இது அழிவை நோக்கி இந்த இனம் போகும். அதனால நீ அவனுக்கு வேலை கொடு, கூலி கொடு, போ, வாக்கு அங்க போய் செலுத்து, வாக்குரிமை கொடுக்காது. இதான் நமக்கு. நீ என்ன பண்றீங்க? வந்தவன்னா 1500 காசு வாங்கிட்டு அதிகாரிகள் வந்து அவனுக்கு குடும்ப அட்டையும் வாக்குரிமையும் கொடுத்துருவீங்க. அது எவ்வளவு பெரிய பேராபத்தான போக்கா போயிடும், சிக்கலாயிடும். அதனால நீ உள்நுழைவு அனுமதியை பெறு. காவல் நிலையத்துல பதிவு பண்ண சொல்லுங்க, இல்ல ஒரு அலுவலகத்தை போட்டு பதிவு பண்ண சொல்லுங்க. யாரு உன் தாய்மொழி எது? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வங்காளிகள் வந்து வங்காளி வர்றான்னு நீ நினைக்கிறீங்க. கேரளால நமக்கு இந்திக்கார மாதிரி வங்காளி ஏறான். பாட்டே நம்ம பிள்ளைங்க இந்த பாடுது, புட்டுக்கடையில வங்காளி, தட்டுக்கடையில வங்காளின்னு. அது என்னன்னா பங்களாதேஷ்ல இருந்து ஏறி வந்துடுறான். அவன் உள்நுழை எப்படி சட்டத்தை மீறி உள்ள வந்துட்டு அவன் வங்காள மொழி பேசுறதுனால நம்ம அவன் எங்கேருந்து வந்தானா அவன் ஒரு வார்த்தை வச்சுக்கிறான், கல்கட்டான்றான். சரி, நம்ம மேற்கங்கத்துல இருந்து வராம இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அவன் உள்ள வந்து இது பண்றான். அப்ப நீ எங்க இருந்து வர, உன் நாடு இது, உன் இடம் இது, என்ன வேலைக்கு வந்திருக்க, எங்க தங்குவ, எவ்வளவு நாள் தங்குவ, இந்த பதிவுகள் இருந்ததுன்னா அது நம்ம வந்து குற்றச்செயல்களை குறைக்க முடியும், அவன் கண்காணிக்க முடியும். யாரு வர்றா, யாரு போறா, எத்தனாயிரம் பேர் வரான், எங்க தங்குறான், என்ன பண்றான், எந்த வேலைக்கு வந்தான், எது பண்ணாங்க. மாட்டு வாழை வெட்டிட்டு பசுமாட்டை வன்புணர்வு செஞ்சாங்களா, கொலை செஞ்சாங்களா இல்லையா? எங்க பெண்ணை வந்து தனியா வந்த பெண்ணை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சாங்களா இல்லையா? ஏடிஎம்ல அந்த தானியங்கி வங்கியில வந்து நீங்க அதுல இருந்த பணத்தை எடுத்துட்டு ஓட்டானா இல்லையா? இப்ப ஹரியானால ஒருத்தனை பிடிச்சிருக்கீங்க, 3 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமா இருக்குன்னு தேடி போன காவல் படை சொல்லுது. அப்ப இது வந்து நீங்க வேலூர்ல நினைக்கிறேன், நம்ம இதுல உணவகத்துல வேலை செஞ்ச 2 பேரும் முதலாளியை கொலை செஞ்சுட்டு காசு எடுத்துட்டு ஓடிட்டான். இப்ப இந்த மாதிரி குற்றச்செயல்கள், கிரைம் ரேட்டு, குற்றச்செயல்கள் எண்ணிக்கை ஏறுதுங்கிறதும் தெரியுது. அவன் தான் கஞ்சா, வீணு, கடாயின்னு எல்லாம் விற்கிறான்னு தெரியும். அப்ப அந்த இடத்துல இந்த பதிவை எடுங்க. நாங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு எல்லாம் போனா, திரிபுரா, மேகாலயா நாங்க போனா, நாங்க எடுத்துட்டு நானே அப்படிதான் போனேன். அது மாதிரி செய்யுங்கன்னா அதுல என்ன சிரமம் இருக்குது? அப்படி செய்யுங்க. அவனை சுழற்சி முறையில போக சொல்லுங்க. உழைப்பா இப்போ வாக்கு தேர்தல் வரும்போது நீ அங்கே போய் வாக்கு செலுத்திட்டு வாப்பான். ஏற்கனவே அப்ப இந்திக்காரனுக்கு அங்க வாக்கு செலுத்தா அப்படிலாம் இங்கே
ஏற்கனவே அந்த வட இந்தியர்கள், இந்திக்காரர்கள், சேட்டுகள், மார்வாடிகள் எல்லாருக்கும் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கு. இப்ப திட்டமிட்டு இப்படி வர்ற இவர்களுக்கு வந்து இவ்வளவு பேருக்கும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சிக்கலாயிரும். தமிழர்கள் மேல ஒரு அடி விழுந்தா முதல் எதிர்ப்பு குரல் திரு சீமான் அவர்களிடம் இருந்தா எழும். அப்படின்னா வெளிநாடுகள்ல, வெளி மாநிலங்கள்ல, இந்தியாவில பீகார், ஊபி ஆரம்பிச்சு மும்பை எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் இருக்காங்க. அப்போ இந்த நிலைமை அப்படியே அங்க பொருத்தி பார்க்க முடியாதா? அப்படி கிடையாது. நீங்க இப்ப எங்களுக்கு வந்து கர்நாடகாவில் 1.5 கோடி நாங்க இருக்கிறோம். எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கோம், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோம்? எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆந்திராவில் இல்லையா, கேரளாவில் இல்லையா? சிவம்பல்னு ஒரு பொண்ணு வென்றா எங்கள்ல, அவளுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். கடைசியாக தூக்கிட்டு வேற மலையாளி ஒரு ராஜாங்கிற ஒருத்தர் தான் கொடுத்தீங்க. எங்களுக்கு இல்லை. என்ன இருக்கு இப்போ? எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? சும்மா நாங்க மகாராஷ்டிரால நாங்க 26 லட்சத்துக்கிட்ட இருக்கோம். எங்களுக்கு என்ன ஒண்ணும் இல்லை. ஒரு தம்பி தமிழ்ச்செல்வன் நின்னாரு, அவருக்கு வந்து வென்றார். அவர் பிஜேபியில் நின்று வென்றார். அதுக்கப்புறம் இது அதோட இதை ஒப்பிடாதீங்க. நீண்ட காலமா இங்க வாழ்ற இந்தி பேசக்கூடிய மக்கள்கிட்ட நமக்கு வந்து ஒரு முரணும் இல்லை. ஆனா இது திடீர்னு கோடிக்கணக்கா வந்து ஏறி அவங்க வந்து இப்படி வர்றதுங்கிறது, இப்ப பெருந்துறையில நீங்க இப்படி வரும்போது பாருங்க, பெருந்துறையை தாண்டி வந்தீங்கன்னா சந்தை யார் வச்சிருக்கா பாருங்க. பெருந்துறை இதுக்கு முன்னாடி ஏன் தொகுதி, ஆனா இப்ப இந்திக்காரர்கள் தொகுதி. திட்டமிட்டு நடத்தப்படுது. அது திட்டமிட்ட போறதான். இதுல வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம்? 15 languages, 26 states. நான் சொல்றேன், இனிமேலும் இது தொடர்ந்தால்